கொளத்தூர் கபாலீஸ்வரர் கல்லூரிக்கு 31,45,00,000 ரூபாய் செலவில் புதிய கட்டடங்களை திறந்து வச்சிருக்கிறோம். இந்த கல்லூரியை திறந்து சில ஆண்டுகள்லேயே 516 மாணவர்கள் கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி பல்வேறு வேலைவாய்ப்புகளை பெற்றிருக்கிறாங்க. இந்த எண்ணிக்கை தொடர்ந்து அதிகமாகணும்னு அதிவேக இன்டர்நெட் வசதியோட முதல்வர் படைப்பகமும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. நான் சொன்னதெல்லாம் ரொம்ப கம்மி தான், ரொம்ப கம்மி தான். 100க்கும் மேற்பட்ட திட்டங்களை கடந்த 5 வருஷத்துல திறந்து வச்சிருக்கிறோம். இன்னும் பல நூற்றுக்கணக்கான பணிகள் நடைபெற்று வருது. அந்த அளவுக்கு குளத்தூரை டெவலப் பண்ண உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். இது குளத்தூருக்கு மட்டும் இல்லை, இதே போல தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் இதுவரை நடக்காத அளவுக்கு முன்னேற்ற பணிகளை செஞ்சிருக்கிறோம். இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இந்த அளவுக்கு இல்லாத திட்டங்கள், எங்கும் இல்லாத வகையில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறோம். அதில் குறிப்பா பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு அடிப்படையா அவங்களுக்கு பொருளாதார அதிகாரத்தை கொண்டு சேர்க்கணும்னு உருவாக்கின திட்டம் தான் 1,31,00,000 பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் தர்ற கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். பெண்கள் பணிகளுக்காக வெளியில் செல்வதற்கு அடுத்தவர்களை எதிர்பார்த்து காத்திருக்க கூடாதுன்னு உருவாக்கப்பட்டது தான் சுமார் 900 கோடி பயணங்களுக்கு மேல மகளிர் பயன்பெற்றிருக்கக்கூடிய விடியல் பயண திட்டம். ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த குடும்பத்தோட 4-5 தலைமுறை உயரணும்னு பெண்கள் பட்டப்படிப்பு பெற ஊக்கமளிக்க தொடங்கப்பட்ட திட்டம் தான் 6,95,296 மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம். அதே போல அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களும் பட்டப்படிப்பு உயரணும்னு 5,40,511 மாணவர்களுக்கு துணை நிற்கிற தமிழ் புதல்வன் திட்டம். தொழில்நுட்பமும் வளர்ச்சியும் அனைத்து மாணவர்களுக்கு கொண்டு சேரணும்னு உலகம் உங்கள் கையில்னு 10 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கி இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் டெக்னாலஜி அப்டேட் ஆகிட்டே இருக்கு. காலேஜ் படிக்கிற பசங்க அவங்க சிலபஸையும் கடந்து அப்கிரேட் ஆகிட்டே இருக்கணும். அவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏற்படுத்தணும்னு உருவாக்கப்பட்டு இது வரைக்கும் 48,65,050 பயிற்சி சான்றிதழ்கள் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நான் முதல்வன் திட்டம். நம்மோட குழந்தைங்க பள்ளிக்கு வரணும்னு, அதுவும் பசி இல்லாம படிக்கணும்னு குடும்ப தலைவியோட காலை நேர பணிச்சுமை குறைக்கணும்னு உருவாக்கப்பட்டது தான் 19,34,000 குழந்தைகள் சூடா சுவையா சத்தா சாப்பிடுற காலை உணவு திட்டம். இது மட்டும் இல்ல, உங்களுடன் ஸ்டாலின், நலன்காக்கும் ஸ்டாலின், மக்களை தேடி மருத்துவம், இன்னொரு காப்போம், நம்மை காக்கும் 48, பாதம் காப்போம், விதயம் காப்போம், ஊட்டச்சத்தை உறுதி செய், இல்லம் தேடி கல்வி, எண்ணும் இழுத்தும், தாயுமானவர், அன்பு கரங்கள், அன்பு சோலை, கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம், கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம், கலைஞர் கைவினை திட்டம், கலைஞர் கனவு இல்லம் தோழி விடுதிகள், மாற்றுத்திறனாளிகள் உரிமை திட்டம், உள்ளாட்சி அமைப்புகள் மாற்றுத்திறனாளிக்கு நேரடி நியமனம். சொல்லும் போது எனக்கே டயர்ட் ஆயிடுச்சு பாருங்க, மூச்சு அரைக்குது. முதலமைச்சர் கோப்பை, அயோத்தி தேச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம், தொல்குடி திட்டம், டாக்டர் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கக்கூடிய திட்டம், பேராசிரியர் அன்பழகனார் கல்வி உள்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டம், பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம், அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டம், முதலமைச்சரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டம், என்னால் பெரிய லிஸ்டே போட முடியும். இதுதான் திராவிட மாடல். திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கறாங்க பாருங்க. இதுதான் திராவிட மாடல். மக்களை மையப்படுத்தி மக்களை தேடி வந்து சேவைகளை வழங்குகிற மக்களாட்சியா திராவிட மாடல் பெயர் எடுத்திருக்கு. இந்த நல்லாட்சி தொடர
நம்ம குளத்தூர் மேலும் மேலும் உயர உங்களுடைய ஆதரவு என்றும் எங்களுக்கு இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வெல்வம், வணக்கம்.